மகாராஷ்டிராவில் மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு நீடிக்க உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று கூறிய தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் தேர்தலுக்கு தயாராகும்படி தனது கட்சி தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசை அமைத்தது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாளிலிருந்தே பாரதிய ஜனதா அரசுக்கு நிபந்தனையின்றி ஆதரவளிப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் கூறி வந்தார். இந்நிலையில் சட்டசபை தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆராய்வதற்காக அலிபாக் நகரில் கூட்டப்பட்ட கூட்டத்தில் பாரதிய ஜனதா அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சரத்பவார் பேசினார். பாரதிய ஜனதா தலைமையில் மைனாரிட்டி அரசு அமைந்திருப்பதால் மகாராஷ்டிராவில் ஸ்திரமற்ற அரசியல் நிலை இருப்பதாக பேச்சை துவக்கிய சரத்பவார் மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு நீடிப்பதற்கு தான் ஒருபோதும் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று எச்சரிக்கையுடன் முடித்தார். பட்னவிஸ் தலைமையிலான மைனாரிட்டி பாரதிய ஜனதா அரசு ஆட்சி அதிகாரத்தில் வைத்திருக்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என்று கூறிய சரத்பவார் மகாராஷ்டிராவில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், அதற்கு தொண்டர்கள் இப்போதே தயாராக வேண்டுமெனவும் அழைப்பு விடுத்தார். நவம்பர் 12ஆம் தேதியன்று சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பின் போது தேசியவாத காங்கிரஸ் நடுநிலை வகித்ததாக கூறிய சரத்பவார் நம்பிக்கை தீர்மானத்தின் ஓட்டு விவரங்களை அரசு தெளிவாக அறிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கூட்டணி அரசில் சேர சிவசேனா கட்சி விதித்த நிபந்தனைகளை நிராகரித்த பாரதிய ஜனதா தேசியவாத காங்கிரசின் உதவியால் நம்பிக்கை ஓட்டில் வெற்றி பெற்றது. ஒரு மாதத்துக்குள் சரத்பவார் அந்தர் பல்டி அடித்திருப்பதால் பட்னவிஸ் தலைமையிலான மைனாரிட்டி அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது.